நான் எத்தனை படத்துக்கு பேசிட்டேன் தெரியுமா? அதனால எனக்கு எப்படி பேசணும் கரெக்டா தெரியும். நான் வரல தெரியும் வரேன். இவன் மஞ்சள் பைய 5 கட்டு சோப்பு தான் போடுறோம். வயிறு ரொம்ப வலிக்குதா? ஆனா இன்கம் டாக்ஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கு ஆள் வந்து பணத்தை எடுத்து போய்ப்பாங்களே. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? வந்தது ஏன் வீட்டு ஆளுங்க. சீதாக்கு நாங்க என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. மீனாவோட அம்மா கால் கடுக்க தினமும் நின்னு பூ கட்டி சீதாவை படிக்க வச்சு ஆளுங்கறாங்க. அவங்களுக்கு நானும் அதை கேள்விப்பட்டு வீட்ல வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்லாம் இல்ல தா. அத பிளான் பண்ணி வச்சாங்க. அது சின்னமணி மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாப்பா, அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்கே தெரியல. அவ இப்படி பண்ணிக்க கூடாது. சின்னமணி சரியே கிடையாது. மீனாவுக்கு தொல்லை கொடுக்க தான் விஜயா கிட்ட டான்ஸ் கத்துக்கவே வந்திருக்கா. அது என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. என்னப்பா முத்து, என்கிட்ட போய் உதவின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொல்லு. நான் என்ன வேணாலும் பண்றேன். அந்த பணம் எப்படியும் சின்னமணி வீட்ல இருக்கும். ஏன்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ற அளவுக்கு சின்னமணி ஒன்னும் வசதி இல்ல. அதனால கண்டிப்பா அவங்க வீட்ல இருக்கும். ஆட்டோ எதுவும் வரலையா? நான் பாக்க மேடம். எந்த ஆட்டோ வரல மேடம். கை கட்ட யாரும் நிக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில இருக்கு மேடம். போறவங்க விட்டு போறீங்களா? சரி நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல. உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? முக்கியமான வேலை ஏதாவது இருந்தா ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் தள்ளிட்டு ஹாஸ்பிடல் தான போறீங்க? ஆமாமா. எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு. நான் உங்களுக்கு போய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உட்காருங்க. ரொம்ப நன்றிமா. இந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிடல்ல தான் வேலை பார்க்கறா. நான் வரும்போது ரொம்ப உதவியா இருப்பா. என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பா. பேரு சீதா. நான் வர வழி எங்கடா யாப்பா? பேர் மீனா. ஓ அப்படியா? பாரு கடவுள் எப்படி என்ன வாங்க வண்டியில இறக்கி வச்சிருக்காரு. இது பேர் தான் விதின்னு சொல்லுவாங்க போல. ஆமாக்கா ரொம்ப நல்லவங்க. எப்பவும் பாசமா பேசுவாங்க. பரவாயில்ல. உனக்கு அது பாசமா பேசுற மாமியா கிடைச்சிருக்காங்க. ஏன் அத்தை மாதிரி இல்ல. காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு யார் அத்தை மாதிரி இல்ல. காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு யார் மேல கோவம் இருந்தாலும் என்கிட்ட தான் காட்டுவாங்க. அவங்க மாதிரி இல்லாம உனக்கு அது கொஞ்சம் பாசமான மாமியா கிடைச்சிருக்காங்க. அதுவே சந்தோஷம் தான். என்னக்கா எனக்கு என்ன நான் விளையாடுறியா? இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி நடிக்க சொல்றேன். அதெல்லாம் கிரைம்டா. டேய் நம்ம போய் அவன் வீட்டுக்கு போய் மீனா கிட்ட இருந்து பணத்தை எடுத்து போனாங்கல. அது வேற யாரும் இல்ல. சின்னமணி தான். அந்த சின்னமணி தான் இத பண்ணிட்டாங்கற ஆதாரம் எதுவும் நமக்கு இல்ல. அதனால நம்ம போலீஸ் கிட்ட போனாலும் அந்த அம்மா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா பெரிய கிரைம் ஆகும். இவங்க கிட்ட எல்லாத்தையும் வைப்பா. இதெல்லாம் த்ரில்லிங்கா தான் இருக்கும். மாட்னா ஜெயில இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். கூட அந்த உடனே எல்லாரோட போனையும் வாங்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள சேனல் செட் பண்ணிப்பாங்க. அதுக்கு அப்புறம் வீட்ல இருந்து யாரும் யாரையும் கமிட் பண்ண முடியாது. சூப்பர் பரவாயில்லை. நீ தான் கரெக்ட்டா இருக்க. ஆடா காலேஜ் போற மாதிரி இருக்க. உள்ள போய் ஆபீஸ்ல சொல்ல ஆரம்பிங்க. ஆளுக்கு தரோல வாங்கிக்கோ. ஆமா, இவன் மட்டும் பார்க்க அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி இருக்கும். ஏய் நான் ஓரளவுக்கு கரெக்ட்டா நடிச்சுவேன். சிந்தாமணி ஆட்கள் படிக்காத முட்டாள்கள் தெரிஞ்சுக்கிட்ட முத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சுருதி அவங்க தம்பி ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு போய் இன்கம் டேக்ஸ் ரேட் நடத்தி அந்த பணத்தை மீட்டுறாரு. மீனாவா எச்சர் சும்மா இருக்காமல் சிந்தாமணி ஃபோன் அடிச்சு உங்கள் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துருக்குமே அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு சிந்தாமணி கேட்குறாங்க. அந்த பணத்தை எடுத்தது எங்கள் வீட்டு ஆளுங்கன்னு சொல்லி சொல்லிடுறா. அடுத்தாப்புல சிந்தாமணி என்ன பிளான் பண்ண போகிறாங்க தெரியல. மீனாவா எச்சர் சும்மா இருக்காமல் இந்த வேலையை பண்ணிவிடுச்சு.